Taste the Daily. தென்கிழக்கு வங்கக் கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், வண்டலூர், கிளாம்பாக்கம், காரணை, புதுச்சேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழை பெய்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர், வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழை காரணமாக பல இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் சாய ஆலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த போது விஷவாயு தாக்கி 2 உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரைப்புதூர் பகுதியில் உள்ள தனியார் சாய தொழிற்சாலையில் சாய கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் 5 பேர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது விஷவாயு தாக்கி 5 பேரும் மயக்கமடைந்தனர். அதில் சரவணன் மற்றும் வேணுகோபால் ஆகியோர் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 3 கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடிய ஆட்சியில் தொழிலாளர்களின் உயிரை துச்சமென மதிப்பதால் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் சம்பவத்தில் உயிரிழப்புகள் அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.